போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 1, பகுதி 13. வரவேற்பறையிலிருந்து வெளியே ஓடிய நட்டாஷா செடிக்கூடம் வரையில்தான் ஓடினாள். அங்கே நின்று வரவேற்பறையில் நடக்கும் உரையாடல்களை கேட்டுக்கொண்டு போரிஸ் வெளியே வருவதற்காக காத்திருந்தாள். அவளுடைய பொறுமையின்மை அதிகரித்து கொண்டே போனதால் அவள்கள் கால்களை பூமியில் உதைத்து கொண்டு போரிஸ் உடனே வராததற்காக கதறக்கூட தயாராக இருந்தாள். அந்த சமயம் அந்த வாலிபன் மெதுவாகவும் இல்லாமல் வேகமாகவும் இல்லாமல் ஜாக்கிரதையுடன் நடந்து வந்ததை அவள் பார்த்தாள். உடனே வேகமாக ஓடி பூந்தொட்டிகளுக்கு பின்னால் போய் மறைந்து கொண்டாள். அறையின் மத்தியில் போரிஸ் வந்து நின்று சுற்றிலும் பார்த்தார். தன்னுடைய சீருடையின் கைச்சட்டையில் ஒட்டிருந்த சிறு தூசியை தட்டிவிட்டு அங்கிருந்த நிலைக்கண்ணாடி முன்பாக சென்று தன் அழகிய முகத்தை பார்த்து கொண்டார். தான் ஒளிந்திருந்த இடத்தில் அசையாமல் இருந்த அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நட்டாஷா கவனித்து வந்தாள். அவர் சிறிது நேரம் நிலைக்கண்ணாடி முன்பு நின்று புன்முறுவல் செய்துவிட்டு இன்னொரு வாசலை பார்த்து நடந்தார். நட்டாஷா அவரை கூப்பிட பார்த்தார். உடனே மனதை மாற்றிக்கொண்டார். என்னை அவர் தேடட்டும் என்று நினைத்தாள். போரிஸ் அந்த இடத்தை விட்டு போன உடனேயே அழுத கண்களோடும் ஞானத்தோடும் கோபமாக முணங்கிக் கொண்டும் மற்றொரு வாசல் வழியாக சோனியா உள்ளே வந்தார். அவளிடம் எழுந்து ஓட வேண்டும் என்று முதலில் நினைத்த நட்டாஷா மறைவிடத்திலிருந்தே என்ன நடக்கப் போகிறது என்பதை கவனிக்க விரும்பினாள். அவளுக்கு ஒரு புதிய விசித்திரமான ஆனந்தம் தோன்றியது. சோனியா தனக்குத்தானே முணங்கிக் கொண்டு அடிக்கடி வரவேற்பறை கதவை பார்த்து கொண்டிருந்தாள். கதவு திறந்தது. நிக்காலஸ் உள்ளே வந்தார். சோனியா, உனக்கு என்ன வந்தது? நீ இப்படி செய்யலாமா என்று கேட்டுக்கொண்டே சோனியாவிடம் ஓடி வந்தார். ஒன்றுமில்ல, என்னை தனியாக விட்டுவிடுங்கள் என்று சோனியா தேம்பினாள். அது என்னவென்று எனக்கு தெரியும். நல்லது, உங்களுக்கு தெரியுமானால் ரொம்ப நல்லது. நீங்கள் அவளிடமே திரும்பி போகலாம். சோனியா, இங்கே பாரு, ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு உன்னையும் என்னையும் இப்படி வதைத்துக்கலாமா என்று நிக்காலஸ் கூறி அவள் கையை பற்றினார். சோனியா தன் கையை இழுத்து கொள்ளவும் இல்லை, தேம்பல நிறுத்தினாள். நட்டாஷா அசையாமல் மூச்சு கூட விடாமல் மறைவிடத்திலிருந்து ஜொலிக்கும் கண்களோடு கவனித்து வந்தாள். இப்பொழுது என்ன நடக்கும் என்று அவள் நினைத்தாள். சோனியா, இந்த உலகத்தில் யாரை பற்றியும் எனக்கு என்ன, எனக்கு எல்லாமும் நீதான். அதை நான் நிரூபித்து காட்டுவேன் என்று நிக்காலஸ் கூறினார். அந்த மாதிரி நீங்கள் பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை. அப்படியானால் சரி, நான் பேசவில்லை, என்னை மன்னித்துவிடு. போதும் சோனியா என்று சொல்லி அவளை தன் அருகில் இழுத்து முத்தமிட்டார். ஹோ, என்ன ஒரு இனிமை என்று நட்டாஷா நினைத்தாள். சோனியாவும் நிக்காலஸும் அந்த செடி கூடத்தை விட்டு வெளியே போனதும் அவளும் பின்னால் சென்று போரிஸை கூவி அழைத்தாள். போரிஸ், இங்கே வாங்கள் என்று திருட்டுத்தனமும் முக்கியத்துவமும் நிறைந்த பார்வையோடு அவள் கூப்பிட்டாள். உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும். இங்கே இங்கே என்று கூறி அவரை கண்ணாடி அறைக்குள் தான் மறைந்திருந்த தொட்டிகளுக்கு பக்கத்தில் அழைத்துச் சென்றாள். போரிஸ் சிரித்துக்கொண்டே பின்தொடர்ந்தார். என்ன செய்தி என்று கேட்டார். அவள் குழம்பினாள். சுற்றிலும் பார்த்தாள். தொட்டிக்குள் வீசப்பட்டிருந்த தனது பொம்மையை எடுத்து இதை முத்தமிடு என்று கூறினாள். போரிஸ் கவனத்தோடும் அன்போடும் அவளுடைய ஆவல் முகத்தை பார்த்தார். ஆனால் பதில் ஏதும் சொல்லவில்லை. உமக்கு அப்படி செய்ய விருப்பமில்லையா? அப்படியானால் இங்கே வாரும் என்று கூறி அவள் மேலும் செடிகளின் நடுவே சென்று பொம்மையை கீழே வீசினாள். நெருங்கி வாருங்கள், இன்னும் கொஞ்சம் நெருங்கி வாருங்கள் என்று கொசு கொசு என்று சொன்னாள். அந்த இளம் அதிகாரியின் கைச்சட்டையை பற்றினாள். அவளுடைய சிவந்த முகத்தில் பவித்திரமும் பயமும் தோன்றியிருந்தன.
என்னை என்னை முத்தமிட உமக்கு பிரியமா என்று அநேகமாக காதுக்கு கேட்காத மெல்லிய குரலில் முணங்கி அவர் முகத்தை ஏறிட்டு பார்த்து புன்முறுவல் கொண்டு பரபரப்பினால் துடித்து கொண்டிருந்தாள். போரிஸ் வெட்கம் கொண்டார். நீ எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறாய் என்று அவர் கேட்டு அவளிடம் குனிந்து இன்னும் அதிகமாக வெட்கம் கொண்டு பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் எதுவும் செய்யவில்லை. அவருக்கு மேல் உயரமாக இருப்பதற்காக உடனே அவள் ஒரு தொட்டி மீது தாவினாள். தனது மெல்லிய கைகளால் அவர் கழுத்தை அணைத்து தன் கருங்கூந்தலை பின்னால் உதறி அவர் இதழ்களில் பரிபூர்ணமாக முத்தமிட்டாள். உடனே பூந்தொட்டிகளின் மறுபுறமாக அவள் கீழே இறங்கி தலையை கவிழ்த்து நின்று கொண்டிருந்தாள். நட்டாஷா, நான் உன்னை காதலிக்கிறேன் என்பது உனக்கு தெரியும். ஆனால் என்று ஆரம்பித்தார் அவர். நீங்கள் என்னை காதலிக்கிறீர்களா என்று குறுக்கிட்டாள் நட்டாஷா. ஆமாம், நான் காதலிக்கிறேன். ஆனால் தயவு செய்து இந்த மாதிரி நாம் செய்ய வேண்டாம். இன்னும் 4 வருடங்களில் அப்புறம் உன்னை மனம் செய்து கொள்வேன் என்று அவர் சொன்னார். நட்டாஷா யோசித்தாள். 13, 14, 15, 16 என்று தனது மெல்லிய விரல்களால் அவள் எண்ணினாள். ரொம்ப சரி, அப்படியானால் அது முடிவடைந்தது தானே? மகிழ்ச்சியும் புன்னகையும் சந்தோஷமும் அவளின் ஆவல் கொண்ட முகத்தில் ஒளிவிட்டன. ஆமாம், முடிவடைந்த விஷயந்தான் என்றார் போரிஸ். என்றென்றும், மரணம் வரையில் இல்லையா என்றாள் நட்டாஷா. அவள் அவர் கையை பற்றி சந்தோஷ முகத்தோடு பக்கத்து அறைக்குள் நுழைந்தாள். பகுதி 13 முடிந்தது. போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 1, பகுதி 14. வரவேற்புக்கு பின்னால் கோமகள் மிகவும் களைத்து போயிருந்தாள். அதனால் இனி யாரையும் உள்ளே விட வேண்டாம் என்று உத்தரவிட்டு, ஆனால் பாராட்டுவதற்காக வருகிறவர்களையெல்லாம் தவறாமல் விருந்துக்கு அழைக்குமாறு சேவகனிடம் கூறினாள். தனது பால்ய நண்பரான இளவரசி அன்னா மிகாலாவ்னா பீட்டர்ஸ்பர்க்குக்கு திரும்பிய பின்பு அதுவரை அவளிடம் சரியாக பேசியதில்லை. அதனால் அவளோடு கொஞ்சம் பேச விரும்பினாள். கவலை தோய்ந்த ஆனால் இனிமை பொருந்திய முகத்தோடு அன்னா மிகாலாவ்னா கோமகள் பக்கம் தன் நாற்காலியை இழுத்து போட்டு கொண்டாள். உன்னிடம் நான் எப்பொழுதுமே ஒளிவு மறைவின்றி பேசுவேன். என்னுடைய பழைய நண்பர்கள் கூட்டத்தில் இப்பொழுது உயிரோடு இருப்பவர்கள் மிகவும் குறைவு. அதனால் உன்னுடைய நட்பை நான் மிகவும் மதிக்கிறேன் என்று சொன்னாள் அண்ணா. அன்னா மிகாலாவ்னா அங்கிருந்த வேராவை பார்த்துவிட்டு பேச்சை நிறுத்தினாள். கோமகள் தன் நண்பரின் கையை அழுத்தினாள். கோமகள் தன் மூத்த குமாரியை நோக்கி, அவளுக்கு செல்லக்குமாரி அல்ல. வேரா, உனக்கேன் இது கூட தெரியவில்லை? போ, மற்ற பெண்களோடு அல்லது... அழகிய வேரா இகழ்ச்சியோடு சிரித்தாள். ஆனால் அவள் ஒன்றும் வருந்தியதாக தெரியவில்லை. அவள் தன்னுடைய அறைக்கு போவதற்காக எழுந்து, மா, இதை முன்பே சொல்லியிருந்தா நான் அப்பொழுதே போயிருப்பேனே என்று பதில் சொன்னாள். அவள் உட்காரும் அறை வழியாக போனபோது 2 ஜோடிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜன்னலில் உட்கார்ந்திருப்பதை கவனித்தாள். அவள் நின்று அவர்களை பார்த்து வெறுப்போடு சிரித்தாள். சோனியா நிக்காலஸுடன் நெருங்கி உட்கார்ந்திருந்தாள். நிக்காலஸ் அவளுக்காக முதலாக அவர் கட்டிய பாட்டுகளை எழுதி கொண்டிருந்தார். மற்றொரு ஜன்னலில் உட்கார்ந்த போரிஸும் நட்டாஷாவும் வேரா அந்த அறையில் நுழைந்தவுடன் தங்கள் பேச்சை நிறுத்தி கொண்டார்கள். சோனியாவும் நட்டாஷாவும் குற்றமும் சந்தோஷமும் கொண்ட முகத்தோடு வேராவை பார்த்தார்கள். அந்த சிறு பெண்கள் காதலில் திளைத்திருந்தது பார்ப்பதற்கு இனிமையாகவும் மனங்கனிவாகவும் இருந்தன. ஆனால் வேராவுக்கு அந்த காட்சி இனிமையான உணர்ச்சியை கொடுக்கவில்லை என்பது தெளிவாக தோன்றியது. என்னுடைய ஜாமான்களை தொடக்கூடாது என்று எத்தனை தடவை உங்களுக்கு சொல்வது?
உங்களுக்கு தான் தனி அறை இருக்கிறதே என்று சொல்லிக்கொண்டு நிக்காலஸ் பக்கம் இருந்த மைக்கூட்டை கையில் எடுத்தாள் வேரா. ஒரு நிமிடம் என்று சொல்லிக்கொண்டு அவர் தமது பேனாவை மைக்கூட்டில் தோய்த்தார். எப்பொழுதும் காலம் அறியாமல் காரியங்களை செய்வதே உங்களுக்கு வழக்கம். வரவேற்பு அறைக்குள் வெகு வேகமாக ஓடி வந்தீர்கள். அதனால் ஒவ்வொருவரும் உங்களை பற்றி வெட்கப்பட நேர்ந்தது என்றாள் வேரா. அவள் சொல்லியது முற்றிலும் நியாயமாக இருந்தது. அதனால்தான் ஒருவருமே பதில் சொல்லவில்லை. 4 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். கையில் மைக்கூட்டை எடுத்துக்கொண்டு அவள் அந்த அறையிலேயே தயங்கிக் கொண்டிருந்தாள். ஏன் நட்டாஷா, போரிஸ், அல்லது நீங்கள் இருவரும் தான் இந்த வயதில் உங்களுக்குள்ள என்ன ரகசியம் இருக்க முடியும்? இதெல்லாம் அபத்தமா இல்லை? வேரா, அதை பற்றி உனக்கென்ன என்று நட்டாஷா மெதுவாக தற்காப்புக்காக பதிலளித்தாள். அன்று அவள் ஒவ்வொருவரிடமும் எப்பொழுதையும் விட அதிக அன்போடும் அரவணைப்போடும் பேசியதாக காணப்பட்டாள். வெறும் அசட்டுத்தனம். உங்களை பார்த்து நான் வெட்கப்படுகிறேன். ரகசியம் என்று கூறினாள் வேரா. எல்லோருக்கும் தங்கள் சொந்த ரகசியங்கள் இருக்கும். நீயும் பெர்க்கும் பேசும்போது நாங்கள் தலையிடுவதில்லை என்று கொஞ்சம் உஷ்ணத்தோடு பதில் சொன்னாள் நட்டாஷா. வேறு எப்படி நீங்கள் நடந்து கொள்ள முடியும்? ஏனென்றால் என்னிடத்தில் எவ்விதமான தவறும் கிடையாது. போரிஸோடு நீ நடந்து கொள்ளும் விதத்தை பற்றி அம்மாவிடம் நான் சொல்லப்போகிறேன் என்று சொன்னாள் வேரா. நட்டாலியா இலின்ஷினா என்னிடம் நன்றாகத்தான் நடந்து கொள்கிறாள். நான் குறை கூறுவதற்கு எதுவுமே இல்லை என்று குறிப்பிட்டார் போரிஸ். நட்டாஷாவின் வருந்திய குரல் மெதுவாக செலுத்தது. இல்லை போரிஸ், நீங்கள் எனக்கு உண்மையிலேயே வருத்தத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி உள்ள ஒரு ராஜதந்தை. அவள் என்னை ஏன் தொந்தரவு செய்ய வேண்டும் என்று சொன்ன நட்டாஷா வேராவை பார்த்து, உன்னால் ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நீ எப்பொழுதும் எவரையும் காதலித்ததே இல்லை. உனக்கு இருதயமே கிடையாது. நீதான் திருமதி ஜென்லிஸ், வேறு யாரும் இல்லை. திருமதி ஜென்லிஸ் என்ற கேலி பெயரை நிக்காலஸ் வேராவுக்கு வைத்திருந்தார். அது ரொம்ப விஷத்தனமானது என்று கருதப்பட்டது. மற்றவர்களிடம் அதிருப்தியாய் நடந்து கொள்வதுதான் உனக்கு மிக உயர்ந்த இன்பத்தை கொடுப்பது. நீ போய் நீ பிரியப்பட்ட அளவு பெருக்குடன் சல்லாபம் செய்து கொண்டு இரு என்று வேகமாக சொல்லி முடித்தாள். எப்படியானாலும் விருந்தாளிகளுக்கு முன்பாக ஒரு வாலிபன் பின்னால் நான் ஒரு காலும் ஓடமாட்டேன் என்றார். உனக்கு என்ன வேண்டுமோ அதை செய்துவிட்டாய். வெறுப்பான விஷயங்களை ஒவ்வொருவருக்கும் சொல்லி எல்லாரையும் மனங்குலையும்படி செய்துவிட்டாய். நாம் குழந்தைகள் அறைக்கு போகலாம் என்றார் நிக்காலஸ். பயம் கொண்ட பறவை கூட்டத்தைப் போல 4 எழுந்து அறையை விட்டு போனார்கள். என்னை வெறுப்பாய் பேசினார்கள். நான் ஒருவரையும் அப்படி பேசவில்லை என்று சொன்னாள் வேரா. திருமதி ஜென்லிஸ் என்று வாசல் வழியாக சிரிப்பு குரல்களில் கூச்சலிட்டார்கள். ஒவ்வொருவருக்கும் அவ்வளவு கோபத்தையும் வெறுப்பையும் உண்டு பண்ணிய அழகிய வேரா இளநகை கொண்டாள். அவளிடம் பேசியதைக் கண்டு அவள் அசைந்ததாக தெரியவில்லை. நேராக நிலை கண்ணாடிக்கு சென்று தனது கழுத்து சவுக்கத்தையும் தலைமுடியும் சரி செய்து கொண்டாள். அவள் தன் அழகிய முகத்தை பார்க்க பார்க்க இன்னமும் அதிகமாய் அமைதியுடனும் உற்சாகமின்றியும் வருவது போல தோன்றியது. வரவேற்பறையில் உரையாடல் இன்னமும் நடந்து கொண்டுதான் இருந்தது. எனது வாழ்க்கையிலையும் எல்லாம் ரோஜா பூக்கள் அல்ல. நாம் தற்காலம் நடத்தி வரும் விதத்தில் வாழ்க்கை நடந்து கொண்டு போனால் நமது சொத்துக்கள் வெகுகாலம் நீடிக்காது என்பது எனக்கு தெரியாதா? எல்லாம் அந்த கிளப்பும் அவருடைய சுகபோக சுபாவம் தான் காரணம். கிராமத்திற்கு போனாலும் நமக்கு ஓய்வு கிடைக்கிறதா? நாடகங்கள், வேட்டைகள்,
அட கடவுளே, இன்னும் என்னவோ, ஆனால் என்னை பற்றி பேச வேண்டாம். நீ எப்படி எல்லாவற்றையும் சமாளிக்கிறாய் என்பதை சொல்லு. அனாட்டி, உன்னுடைய இந்த வயசில் மாஸ்கோவிற்கு, பீட்டர்ஸ்பர்க்குக்கோ, அந்த மந்திரிகளிடமோ பெரிய மனிதர்களிடமோ தனியாக வண்டியில் ஓடுவதையும் அவர்களிடம் எப்படி நடந்து கொள்வது என்பதையும் தெரிந்திருப்பதை கண்டு நான் அடிக்கடி ஆச்சரியப்படுகிறேன். அது மிகவும் பிரமிப்பாய் இருக்கிறது. எல்லா காரியங்களையும் நீ எப்படி செய்து முடிக்கிறாய்? என்னால் அம்மாதிரி செய்வது சாத்தியப்படாது என்றாள் கோமகள். அது அப்படித்தான் என்றாள் அன்னா மிகாலாவனா. வாஞ்சை கொண்ட ஒரு மகனோடு எந்த வழியும் இல்லாமல் ஒரு விதவை விடுபடுவாளானால் அது எப்படி இருக்கும்? அதை நீ அறியும்படி கடவுள் ஒரு காலம் உன்னை வைக்காதிருக்கட்டும். அந்த நிலைமை ஏற்படும்போது பல காரியங்களை ஒருவர் தெரிந்து கொள்கிறார் என்று பெருமையோடு சொன்னாள் அண்ணா. அந்த வழக்கத்தினால் நான் அதிகம் கற்றுக்கொண்டேன். யாராவது பெரிய மனிதர்களை பார்க்க விரும்பும்போது இந்த இளவரசி இன்னாரை பேட்டி காண விரும்புகிறார் என்று ஒரு குறிப்பு எழுதி கொள்வேன். ஒரு வண்டியில் ஏறி நான் விரும்பியது கிடைக்கும் வரையில் 2 தடவையோ 3 தடவையோ அல்லது 4 தடவையோ நானே போவேன். அவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதை குறித்து நான் கவலை கொள்வது இல்லை என்றாள் அண்ணா. சரி, போரிஸ்காக நீ யாரிடம் கேட்டுக்கொண்டாய் என்று கேட்டாள் கோமகள். காப்பாளர் படையில் அதற்குள் அவன் அதிகாரியாகிவிட்டான். என்னுடைய நிக்காலோசோ தொண்டனாய்தான் போய் சேருகிறான். அவனுக்காக சிரத்தை கொள்கிறவர் யாரும் இல்லை. நீ யாரிடம் கேட்டுக்கொண்டாய்? நல்ல குடும்பங்களிலிருந்து இராணுவத்திற்கு சேர்க்கப்படுபவர்களை முதலில் தொண்டர்களாக சேர்ப்பது வழக்கம். அதிகாரிகளாக அவர்கள் நியமனம் ஆகிற வரையில் அவர்களுடைய அந்தஸ்து அதிகாரிகளின் அந்தஸ்தாக இருக்குமே ஒழிய சிப்பாய்களின் அந்தஸ்தாக இருக்காது. இளவரசர் வாசாலியை கேட்டேன். அவர் மிகுந்த பிரியமாய் இருந்தார். அவர் உடனே ஒவ்வொன்றையும் ஒப்புக்கொண்டு சக்கரவர்த்தியிடம் சமர்ப்பித்தார் என்று தன்னுடைய காரியத்தில் வெற்றி பெறுவதற்காக தான் அடைந்த அவமானங்களை எல்லாம் அடியோடு மறந்து உற்சாகமாய் இளவரசி அன்னா மிகாலாவனா கூறினாள். இளவரசர் வாசாலி அதிக வயதானவராகிவிட்டார் இல்லையா? நாங்கள் இருவரும் ரும்யான்சாவ் நாடகங்களில் சேர்ந்து நடித்ததற்கு பின்னால் அவரை நான் பார்க்கவில்லை. என்னை அவர் மறந்திருப்பார் என்று நினைக்கிறேன். அந்த காலத்தில் என்னை வளைந்து வந்து கொண்டிருந்தார் என்று புன்முறுவலோடு கூறி முடித்தாள் கோமகள். அவர் எப்பொழுதும் ஒரே மாதிரிதான் இனிய சுபாவம் பொங்குவதாய் இருக்கிறார். அவருடைய பதவி அவர் தலையை திருப்பிவிடவில்லை. அருமை ராஜகுமாரியே, இந்த சொற்பமான உதவியை தான் என்னால் செய்ய முடிவதற்காக நான் வருந்துகிறேன். உனது உத்தரவுக்கு காத்திருக்கிறேன் என்று அவர் என்னிடம் சொன்னார். ஆம், அவர் சிறந்த மனிதர், ஒரு மிக பிரியமான பந்து, ஆனால் நட்டாளி. என்னுடைய மகன் மீது எனக்குள்ள வாஞ்சையை நீ அறிவாய். அவனுடைய சந்தோஷத்திற்காக நான் எதையும் செய்வேன். என்னுடைய காரியங்கள் எல்லாம் மோசமானபடி இருக்கிறபடியால் என்னுடைய நிலைமை பயங்கரமாக இருக்கிறது என்று துயரத்தோடு சொல்லிவிட்டு குரலை தாழ்த்தினாள் அண்ணா. பாழாய் போகிற என்னுடைய கோர்ட்டு வழக்கு என்னிடம் உள்ளதையெல்லாம் விழுங்குகிறது. ஆனால் முன்னேற்றம் எதுவும் இல்லை. என்னிடம் உண்மையிலேயே ஒரு காசு கூட இல்லை என்பதை நீ நம்புவாயா? போரிஸுக்கு வேண்டிய உபகரணங்களை எப்படி சேகரிப்பது என்பது தெரியவில்லை என்று கூறி தன் கைக்குட்டையை எடுத்துக்கொண்டு கதற ஆரம்பித்தாள். எனக்கு 500 ரூபில்கள் வேண்டும். ஆனால் என்னிடம் ஒரே ஒரு 25 ரூபில் நோட்டு ஒன்று தான் இருக்கிறது. அப்பேற்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன். கோமகன் பேஜுகாவிடம்தான் எனது ஒரே நம்பிக்கை இருக்கிறது. அவர்தான் போரிஸுக்கு ஞானப்பிதா. அவருடைய ஞானபுத்திரனுக்கு அவர் உதவி செய்யாவிட்டால்
அவனுடைய வாழ்க்கை செலவுக்கு அவர் கொஞ்சம் கொடுக்காவிட்டால் இதுவரை நான் பட்ட துன்பங்கள் எல்லாம் வீணாய் போய்விடும். அவனுக்கு வேண்டிய உபகரணங்களை என்னால் வாங்க முடியாமல் போய்விடும். கோமகளின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. மௌனமாய் சிந்தித்தாள். கோமகன் பேஜுகாவ் பெரிய பணக்காரர், தனியாக இருக்கிறார், ஏராளமான செல்வம். அவர் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அவருக்கு அது ஒரு சுமையாக இருக்கிறது. ஆனால் போரிஸின் வாழ்வோ இப்பொழுதுதான் ஆரம்பமாகிறது. ரொம்ப கஷ்டம்தான் என்றாலும் இம்மாதிரி நான் அடிக்கடி நினைக்கிறேன் என்றாள் இளவரசி. நிச்சயமா போரிஸுக்கு ஏதாவது அவர் கொடுப்பார் என்றாள் கோமகள். கடவுளுக்கு தான் தெரியும். இந்த பெரிய பணக்காரர்கள் ரொம்ப சுயநலம் உள்ளவர்கள். இருந்தாலும் நான் போரிஸை அழைத்து கொண்டு அவரை பார்ப்பதற்கு உடனே போவேன். வெளிப்படையாக அவரிடம் பேசுவேன். என்னை பற்றி மக்கள் என்ன வேண்டுமோ நினைத்து கொள்ளட்டும். எனது மகனின் விதி தொங்கிக் கொண்டிருக்கும்போது அவர்கள் எதை நினைத்தாலும் எனக்கு அது ஒன்றுதான் என்று கூறி இளவரசி எழுந்தாள். இப்பொழுது 2 மணி ஆகிறது. நீ 4 மணிக்கு தான் டின்னர் சாப்பிடுவாய். அதற்குள் போய்வதற்கு நேரம் இருக்கிறது. நேரத்தை வீணாக்காத காரியகாரிகளான பீட்டர்ஸ்பர்க் சீமாட்டிகளைப் போல அன்னாமிகாலாவ்னா தன் மகனை ஒரு ஆளை விட்டு அழைத்து வந்து அவனோடு முன்னறைக்கு போனாள். போகும்போது போய் வருகிறேன் என்று சொன்னால் அவளை வாசலில் வழி அனுப்பி கோமகளை பார்த்து சொல்லிவிட்டு தன் மகன் காதுக்கு கேட்காமல் இருப்பதற்காக மெதுவாக எனக்கு ஆசை கூறு என்று முணங்கினாள். விருந்து மண்டபத்திலிருந்து முன்னறைக்கு வந்து கொண்டிருந்த கோமகன் பேஜுகாவிடம் போகிறாயா என்று கேட்டு மேலும் சொன்னார். அவர் சௌக்கியமாக இருந்தால் நம்முடன் விருந்துண்ண பியரை அழைத்து வா. இந்த வீட்டிற்கு அவர் முன்னால் வந்திருக்கிறார். குழந்தைகளுடன் நடனமாடியிருக்கிறார். கட்டாயம் அழைத்து வா. இன்று டாராஸ் எப்படி சிறப்பாய் நடந்து கொள்கிறான் என்பதை நாம் பார்ப்போம். நமது டின்னரை போல கோமகன் ஆர்லோ எப்பொழுதும் கொடுத்ததே இல்லை என்று அவன் சொல்கிறான். பகுதி 14 முடிந்தது.